ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 2 டம்ளர் அளவுக்கு அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், 10 பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய், 6 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, பெரிய பல் பூண்டு 1, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 எலுமிச்சைப்பழம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தாளிக்கிறதுக்கான மசாலா பொருட்கள், தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், கொத்தமல்லி, புதினா, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், உப்பு உங்கள் ருசிக்கு சரிப்பட. இப்போ முதல்ல நம்ம ஒரு குக்கர் வச்சு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் எவ்வளோ வதங்கினா பிரியாணி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற குவான்டிட்டி வந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வதங்கட்டும், அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிக்கனுக்கு சரிப்படுறவளை மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மொத்தமாக உப்பு போட்டுட்டோம்னா சிக்கன் ரொம்ப உப்பாயிடும். நம்ம உப்பு போடலனாலும் சப்பன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சிக்கனுக்கு தகுப்பட மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது தயிர் கூடவே சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கும் போது இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி கூடயே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியில் தண்ணி இல்லாத வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை சாரத்தை மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அரிசி இந்த மாதிரி பாதி வெந்திருக்கான்னும் போது நம்ம குக்கர் கேப் போட்டுட்டு குக்கர் விசில் வச்சு ஒரு 2 விசில் கூப்பிட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 விசில் கற்றுனா போதும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் கம்மியானதுக்கப்புறமா நம்ம கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இது கூட தயிர் ரைத்தா இல்லாட்டி சிக்கன் ஃப்ரை எதானாலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்தது சுட சுட. இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.